அன்பு குழந்தை செல்வங்களே, ஆலிவ் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளியுடைய குடும்பம் என்று சொல்வதை விட இந்த குடும்பத்தினுடைய ஒரு விழா இது. கடந்த 8 ஆண்டு காலங்களாக பொள்ளாச்சி நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் அல்லாஹுடைய கிருபையால் விரிவடைந்து மேட்டுப்பாளையம், நாமக்கல் போன்ற பகுதிகளிலே அதனுடைய பணிகள் விரிவடைந்து கடந்த ஆண்டுகளில் இந்த 3 பள்ளிக்கூடங்களிலிருந்தும், குறிப்பாக பொள்ளாச்சி மற்றும் நாமக்கல் பள்ளிக்கூடங்களிலிருந்து ஹாஃபிஸ்கள் திருக்குரானை மரணம் செய்த ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண் பிள்ளைகளுடைய ஹாஃபிஸ்கள் பட்டமளிப்பு விழா மற்றும் திருக்குரான் மாபெரும் கருத்தரங்கு என்கிற இந்த விழாவில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். திருக்குரான் என்பது அல்லாஹுடைய வேதங்களில் மிக முதன்மையானது. இறக்கப்பட்ட வேதத்தில் கடைசி என்று சொன்னாலும் அல்லாஹ்விடத்திலே ஆரம்பத்திலே இந்த திருக்குரான் அவனுடைய விதியில் எழுதப்பட்ட விஷயம். திருக்குரான் இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு வேதமாக மதித்து வைக்கப்படக்கூடிய, மேலே வீட்டினுடைய உயரத்திலே வைக்கப்பட வேண்டிய வேதமாக முஸ்லிம் பெருமக்களில் பலர் கருதி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் உண்மையிலே திருக்குரான் என்பது பின்பற்றுவதற்கும் அதை ஓதுவதற்கும் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் அதன்படி வாழுவதற்கும் இறக்கி அருளப்பட்ட வேதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருக்குரான் மற்ற எல்லா வேதங்களை விட மிக சிறப்பு வாய்ந்தது பல விஷயங்களில். அதில் மிக முக்கியமானது, இஸ்லாமிய அடிப்படையில் மற்ற வேதங்களை எல்லாம் கிதாபுல்லா என்று சொல்லுவோம், அல்லாஹுடைய வேதம் என்பதாக. ஆனால் திருக்குரான் மாத்திரம்தான் கலாமுல்லா மற்றும் கிதாபுல்லா இரண்டையும் சொல்லி காட்டுவோம். மற்ற வேதங்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரப்பட்ட இன்ஜீல், இவைகள் அனைத்துமே ஒரு கிதாபாக எழுத்து வடிவத்தில் இறக்கி அருளப்பட்டன. ஆனால் திருக்குரான் மாத்திரம்தான் செவி வழியாக, மொழி வழியாக, இது ஒரு கலாமாக அல்லாஹுடைய பேச்சாக இந்த உலகத்தில் இறக்கி அருளப்பட்ட வேதம் திருக்குரான். திருக்குரானுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய சிறப்பு, கியாமத்து வரைக்கும் இந்த திருக்குரானில் ஒரு எழுத்தையோ ஒரு வார்த்தையோ யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த திருக்குரானை நாமே இறக்கி அருளினோம், இதை நாமே பாதுகாப்போம். இதை பாதுகாப்பதனுடைய பொறுப்பு அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். திருக்குரானுக்கான பாதுகாப்புகளில் மிக முக்கியமானது திருக்குரானை ஓதுவது. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய பெரும் மக்களில் 100% மக்கள் திருக்குரானை பார்த்து ஓத தெரியாத ஒரு சூழல் இருப்பதை ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு சூழலாக நாம் நிச்சயம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குரானுக்கான முதல் மரியாதையே அதை பார்த்து ஓத நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுவும் எப்படி ஓத வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா. குர்ஆனை தர்த்தீலோடு, அதற்குரிய முறையாக, அதை சரியான ஒழுங்கோடு, எங்கே நிறுத்த வேண்டும் எங்கே நிறுத்தக்கூடாது, எங்கே நீட்டி ஓத வேண்டும் எங்கே நீட்டி ஓதக்கூடாது, எந்த இடத்துல அமைதி காத்து ஓத வேண்டும் எந்த இடத்துல சேர்த்து ஓத வேண்டும், எல்லா விஷயங்களையும் பரிபூர்ணமாக தெரிந்து அறிந்து ஓதுவது என்பது முஸ்லிம் பெருமக்களாகிய நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா. குர்ஆனை தர்த்தீலோடு, சரியான முறையோடு நீங்கள் ஓதி வாருங்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குர்ஆனை எப்படி ஓத வேண்டும்? ஹஸ்ஸினுல் குர்ஆன, குர்ஆனை அழகிய தொனியிலே நீங்கள் ஓதுங்கள். ஹஸ்ஸினுல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், உங்களுடைய குரலால் திருக்குரானை நீங்கள் அழகாக்குங்கள். உங்களுடைய அழகிய குரலால் திருக்குரானுக்கு நீங்கள் மேலும் மெருகேற்றுங்கள். சஹாபாக்களை ஓத சொல்லி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். சஹாபாக்களிலேயே மிகப்பெரிய காரி, குரானை கிராத்துடைய முறைப்படி 100% சரியாக ஓதிய சஹாபாக்களில் மிக முக்கியமான ஒரு காரி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உபயே, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்கிறேன். திருக்குரான் யாருக்கு இறங்கியது? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது திருக்குரான். ஆனால் நபிகளாரே விருப்பப்பட்டார்கள் மற்றவர்கள் ஓதி தாம் கேட்பதை. தான் ஓதுவது என்பது சிறந்த விஷயம் என்றாலும் மற்றவர்கள் ஓதி
தான் கேட்பது என்பதை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்பட்டார்கள். எனவே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சொன்னார்கள், உபையே, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்கிறேன். நீங்கள் ஓதி நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ் வஹை இறக்கி அருளியிருக்கிறான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பெயர் சொன்னானா, என்னுடைய பெயர் சொல்லி உங்களுக்கு சொன்னானா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆம், உம்முடைய பெயரை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒரு காரிக்கு, திருக்குர்ஆனை சரியான முறையில் ஓதக்கூடிய காரிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, அவன் பெயர் சொல்லி அனுப்பி உபையிடத்தில் நீங்கள் குர்ஆனை கேளுங்கள் என்பதாக சொல்லி, உபைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், நீங்கள் கேளுங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் அனுப்புகிறான் என்று சொன்னால், ஒரு திருக்குர்ஆனை முறையாக ரத்திலில் குர்ஆன தர்தீலா சரியான முறையில் ஓதக்கூடிய உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து தான் இந்த மாபெரும் அந்தஸ்து. அந்த வகையில் தான் இந்த மிக முக்கியமான அமர்வாக கிராத் மஜ்லிஸ் என்பதாக பெயர் வைக்கப்பட்டு இப்பொழுது சர்வதேச காரிகள் நமக்கு முன்பாக இன்ஷா அல்லாஹ் ஓதுவார்கள். நாம் அனைவரும் காது தாழ்த்தி கேட்போம். நாம் மேலும் இசை பாடல்கள் இவையெல்லாம் கேட்பதை விட்டுவிட்டு திருக்குர்ஆனுடைய ஆயத்துகளை, சூறாக்களை நம்முடைய மொபைல் ஃபோன்களிலே, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் உபகரணங்கள் மூலமாக நாம் திருக்குர்ஆனை அதிகமாக கேட்போம். அந்த திருக்குர்ஆனை கேட்பது இபாதத்து. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், திருக்குர்ஆன் உங்களுக்கு முன்னாலே ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது, திருக்குர்ஆனை நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்கள். உங்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேளுங்கள். வ அன்சிது, நீங்கள் மௌனமாக இருங்கள். நீங்கள் குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு முன்னாலே ஓதப்பட்டால் எந்த சப்தமும் இருக்கக்கூடாது. நிசப்தம், அமைதி என்கிற அந்த மௌனத்தை அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கூறுகிறான், லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் திருக்குர்ஆன் ஓதப்படும் போது காது தாழ்த்தி கேட்டு அமைதியாக நீங்கள் இருந்தால் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் கொடுக்கப்படுவீர்கள், உங்களுக்கு இறை அருள் வந்து சேரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த அமர்வின் வாயிலாக உங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னவென்றால், இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக திருக்குர்ஆனை நாம் ஓதுவோம். ஓதுவதோடு அதை அதிகமாக நாம் கேட்போம். அதற்குரிய நல்ல பாக்கியத்தை, நல்ல அருளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்பதாக அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.